மாமன்னர், ஜோஹர் இடைக்கால சுல்தான், பிரதமர் ஆகிய மூவரையும் சிறுமைப்படுத்தும் வகையில் அண்மையில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டதற்காக ராயன் வோங் என்ற டிக்டாக் கணக்கின் உரிமையாளர் கைதாகியுள்ளார். தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் அதனை உறுதிப்படுத்தினார். அவ்விவகாரம் தொடர்பில் MCMC எனப்படும் தொடர்பு பல்லூடக ஆணையம் முன்னதாக புகார் செய்திருந்தது. அது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் 22 வயது சந்தேக நபர் கைதானார். அவ்வீடியோவின் உள்ளடக்கம் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டி பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கும் நோக்கிலானது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரின் கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக IGP கூறினார். சுல்தான் இப்ராஹிம், துங்கு இஸ்மாயில் மற்றும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் ஜோஹரில் மதிய உணவு உண்ட சீன உணவகத்தின் ஹலால் சான்றிதழ் குறித்து ராயன் வோங் சர்ச்சைக்குரிய வீடியோவை வெளியிட்டிருந்தார்.